குட் ஆஃப்டர்நூன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த பப்பாளி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பப்பாளி ஒரு டிஃப்ரெண்ட்டான பப்பாளி. இதோட எனக்கு தெரியலை, இதோட 3 தடவை இந்த பப்பாளி நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். இது எந்த வகையான பப்பாளிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளியை நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், பப்பாளியோட விதை. இதே மாதிரி ஒரு வீடியோ ஏற்கனவே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். விதையை எடுக்கலாமா? விதையை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த வீடியோவை நான் இதில் கொடுக்குறேங்க பாருங்கள். இது கொஞ்சம் காயாக இருக்குது, இதை விட பெருசாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 3 பப்பாளி இருக்குது இதே மாதிரி. நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். அது இன்னும் பழுக்கலை, நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இது பப்பாளி, அது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இதுதான் அந்த பப்பாளியோட விதை. குட் ஆஃப்டர்நூன். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த பப்பாளி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பப்பாளி ஒரு டிஃப்ரெண்ட்டான பப்பாளி. இதோட எனக்கு தெரியலை, இதோட 3 தடவை இந்த பப்பாளி நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். இது எந்த வகையான பப்பாளிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பப்பாளியை நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள்.